விஜய் புதிய கட்சியா வந்திருக்காரு. அவரு நிறைய பாதிப்பை வந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்படுத்துவார்னு சொல்லப்படுது. அவரை மையப்படுத்தி தான் தேர்தலும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ஃபினிஷ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் சொல்ல முடியும். அவர் சக்தி என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். இப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. மக்கள் அவர் சந்திக்கிறதே இல்லை. மாசத்துக்கு ஒரு கூட்டம், இல்லை 15 நாளுக்கு ஒரு கூட்டம் தான் சந்திக்கிறாங்க. இல்லை, அது என்ன அவருடைய காலகட்டத்தில் வந்து மக்களை அதாங்க அவர் என்ன மைண்டில் இருக்காருன்னு தெரியல. எலெக்ஷன் இருக்கும்போது எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. அவர் வேற ஏதாவது பண்ண அமெரிக்கா மாடலில் பண்ணலான்னு நினைக்கிறார் போல இருக்கு. டிவியில் அதில் மக்களை பார்த்து சந்திச்சுட்டு அங்கெல்லாம் அப்படி தானே பிரச்சாரம். நான் பார்த்து இந்தியாவில் தான் மக்களை இருக்கணும். என்ன ஐடியா இருக்குன்னு தெரியாது. இந்த 5000 ரூபாய் திமுக அறிவிச்சுக்கிறது வந்து அதிமுக கூட்டணிக்கு அதாவது தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லை சார், இது வந்து உங்களுக்கு புரியாமல் பேசுகிறாங்க. புரிஞ்சவங்கெல்லாம் நம்ம பணம் தான் 2 மாதத்துக்கு கொடுக்குறதுக்கு கோடை விழான்னு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். விலைவாசி உயர்வு, மின்சார உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. இந்த ஆட்சி இருந்தால் சரியா இருக்காதுன்னு மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் சசிகலா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறதா தகவல் வருது. அவங்க ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணியில் சேர வந்தா அது எதுவும் ஆட்சேபம் தெரிவிப்பீங்களா, இல்லை வந்து வரவேற்பீங்க? தெரியல தம்பி, அவங்க ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா எதுவும் தெரியாது. ஆரம்பித்த பிறகு கேட்குற கேள்வியெல்லாம் இப்படி பேசுனா நாங்கள் என்ன பண்ணுறது? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி வெல்லட்டும், தமிழ்நாடு முன்னேறட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அவ்வளோதான்.